பேர் தான் வரும் ஃபஸ்ட்டு. ஃபேமிலிக்கே அப்படி தான் யோசிக்கிறீங்க? ரொம்ப பயப்படுவோம் தாத்தா கிட்ட பேசுறதுக்கே, ரொம்ப பயப்படுவோம். யோசிச்சு தான் பேசுவோம். தாத்தா அதை கேட்டால் கூட ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கே பயப்படுவோம். அந்த மாதிரி பயப்படுவோம். அப்பா கிட்ட வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். ஏன்னா அப்பா செல்லம் பிறந்ததுக்கு வந்து, அதனால் அப்பா கிட்ட எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். நானாக இருக்கட்டும், என் சிஸ்டராக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. எதாக இருந்தாலும் நாங்களே டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அப்பா கிட்ட ரொம்ப செல்லமாக இருக்கும். தலைவரோட நீங்கள் கற்றுறதும் பெற்றுங்க. அவர்கிட்ட என்ன கற்றுக்கிறீங்கன்னா நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறது நிறையா இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இருக்கலாம். அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ முரசொலியில் இருக்கிறதுனால டெய்லி காலையில் வந்து நான் கடிதம், இந்த கவிதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து படிச்சிடுவேன். ஏன்னா அது கூப்பிட்டு திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க. இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அவருடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவருடைய உழைப்பு. நான் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிக்கு முன்னாடி அவர் எழுந்துச்சுவார். நான் தூங்குறதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்குவார். அவர் அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி. அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறைய. நான் கற்றுக்கிறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்போம். உங்கள் இலக்கிய அனுபவம் எப்படி சார்? இலக்கிய அனுபவம் நான் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த கவிதை எழுதுறது அதோட முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த தில்லையாடி வள்ளியம்மை பற்றி அவங்க பார்க்கலாம் சார். பற்றி என்ன சார்? தில்லையாடி வள்ளியம்மை ஆக்சுவலாக நாங்கள் எழுதுனது வந்து எங்களுடைய மிகப்பெரிய தவறு. அது வந்து அந்த ஆடியோ கேசட் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கடைசி நேரத்தில் தான் அந்த கடைசி பாட்டு, அந்த பாட்டு கடைசி நேரத்தில் தான் டியூன் போட்டாங்க. அது வந்து ஒரு அவசரத்தில் வந்து அந்த மெட்டுக்காக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த எழுதிட்டார் பா விஜய். அது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை கண்டுபிடிச்சி நாங்கள் ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 4 நாளில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா விஜய் 2 பேர் சொல்லிட்டாங்க. இப்போ மியூசிக் டைரக்டர் நான் எல்லாம் 3 பேர் உட்காந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாற்றி, அந்த பாடகர் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஷோ ஒன்று நடந்துச்சுங்க. அதுக்காக அவர் பாம்பேலேருந்து வந்திருந்தார். அவர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்திருந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அன்றைக்கே நாங்கள் மாற்றிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த இஷ்யூ வெளியில் வந்தது. இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ கூட நான் சொல்லிட்டு ஆமாம் கண்டிப்பாக அது தப்பு தான், நாங்கள் பண்ண தப்பு தான், மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் அதுக்கப்புறம் சும்மா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, நான் அதில் இன்வால்வ் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகினாங்க. திரு பா விஜய் அவர்கள் கூட என்கிட்ட சொன்னார், தம்பி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு படத்தில் இதே மாதிரி எழுதியிருக்கேன், இதே தில்லையாடி வள்ளியம்மை வச்சு எழுதியிருக்கேன். ஆனால் அப்போ வந்து யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கல. இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ வந்து எல்லாரும் ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. சரி, இப்போ அடுத்த முதல்வர் உங்கள் அப்பா தான்ற மாதிரி இது இருக்கேன் சார். அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதல்வர். நான் தந்தவர் இல்லை, ஒரு இதர் ஏதாவது வருங்கால தலைவர் பேசியிருக்காங்க, சிஎம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் சொன்னால் அது சரியாக வரும்போது அவர் பார்த்துக்கலாம். ஓகே, அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சார். இன்னைக்குள்ள தமிழக அரசியல் நிலையை எடுத்துங்க சார். நல்லதாக இருக்குது. எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் போன 5 ஆண்டுகளை விட இந்த 5 ஆண்டுகள் மிகவும் நல்லா தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கிட்டத்தட்ட 100% நிறைவேற்றிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி சொன்னதை விட அதை விட மேலான திட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாதையில் தான் தமிழகம் சென்று வந்துருக்கு. இப்போ இந்த சன் குழுமங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு திமுக இடையே தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து நம்ம நெருக்கமாக இருக்கிற மாதிரி செய்திகள் வருது சார். நான் நெருக்கம்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரோட செல்லப்புள்ள நான் வீட்டில். ஸோ எனக்கு அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் எல்லாரோடையும் எப்பவும் போல இருப்பேன். இன்ஃபேக்டாக ஒரு கலாநிதி நான் புகழன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களும் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. அப்புறம் பெரியப்பாவும் அவங்களும் 2 வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், படம் பார்க்கலாம் இருந்தாங்க. அப்புறம் அந்த கேஸ் நடக்கிறதுனால அவங்க பிஸியாக இருந்தாங்க. அவங்க படம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே எல்லாரோட வீட்லேயும் நான் செல்லப்பில்லை, அமைதியான செல்லப்பில்லை. ஸோ அதனால் நான் வந்து அரசியலும் அதுவும் நான் கலக்க வேணான்னு நான் பர்சனல் ஃபீல். இப்போது அதே போல் அது பெரியப்பா கேள்வி தான் சார். இப்போ பெரியப்பா வந்து இந்த கேஸ் வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து இப்போ அரசியல் பூசுகள் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெளியே வருது நிறைய விஷயங்கள் பெரியப்பா. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இது பத்திரிகைக்காரர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களை பேசுகிறது தான் தவிர, எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் எப்பவும் போல் எதுனாலும் ஃபோனில் நேராக பேசிக்கிறாங்க, நேரடியாக பார்த்தா பேசிக்கிறாங்க.
இது அப்படியும் இருக்கலாம். மேபி அந்த கூட இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டு பேசி அதனால பல நியூஸ்களாகவும் இருக்கலாம். ஆனால் மற்றபடி எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என் பெரியப்பாவும் அப்பாவும் எப்பவும் போல் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசி என்ன எப்படி அதெல்லாம் அரசியல் இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிறதுனால மேபி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாமே தவிர மற்றபடி அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் மதுரை பக்கம் போனீங்கன்னாக்கா அழகிரி சார் ஃபோட்டோ போட்டு அவங்க சன் ஃபோட்டோவை போட்டு அவங்க அப்பா இப்போ உங்கள் ஃபோட்டோ நான் பார்த்தேன். அந்த மாதிரி போய் அந்த சைட் பூஸ்ட் பண்ணிட்டே வராங்க. அந்த மாதிரி இப்போ அவர் சன்னையும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வராங்க, கட்சி தலைவர் செய்கிறாங்க. பூஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லை, அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சரி அவங்க போடலாம், அவங்க போட்டு விருப்பப்பட்டு அவங்க போடுறாங்க, அது நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை இங்கே நான் வந்து என்னோட ஃபோட்டோ நான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல என் ஃபோட்டோ இருக்காது. நீங்கள் என்ன பார்த்தீங்க? இல்லை உங்களுக்கு பார்க்கல, அதாவது மதுரையில் உங்கள் ஃபோட்டோவை பார்க்கல, அவங்க அழகிரி சாரோட அவங்க சன் ஃபோட்டோவை பார்த்தேன். அவங்க ஃபோட்டோ போட்டு அங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க. கூட வந்து சார் ஃபோட்டோ வந்து அப்பா ஃபோட்டோ இருந்தது. பட் இங்கே செடியில் அவ்வளோ உங்கள் ஃபோட்டோ இருக்குது இல்லை. பட் இருந்தாலும் வந்து வெளியே தெரியுது. வெளியே எப்படி தெரியுதுன்னா அது மாதிரி ஒரு பிம்பம் பரவதில்லை. அது நான் எப்படி சொல்ல முடியும், அது போஸ்டர் அடிக்கிறவங்க விருப்பம். நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போனேன் அப்படின்னா என் ஃபோட்டோ போட்டு அடி வைக்கிறாங்க, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம், விளம்பரம் கொடுக்காதீங்க, போஸ்டர் அடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அடிச்சிடுறாங்க, அது போஸ்டர் அடிக்கிறவங்களுடைய விருப்பம். இப்போ கட்சிக்காரங்களாம் அவங்களையும் பார்த்து நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க? இப்போ கட்சி நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேங்க. ரொம்ப ஃபங்க்ஷன் நிறைய பேர் கூப்பிட்றாங்க, ஆனால் நான் போகிறதில்ல. ரொம்ப முக்கியமானது அப்பாவால் போக முடியாத சில திருமண விழாக்கள், சில அரசியல் விழாக்கள் நான் போகிறதில்ல. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நான் போக மாட்டேன். திருமண விழாக்கள், இந்த அப்பாவுடைய பிறந்த நாள் விழா வந்து நிறைய இடத்துல கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி பரிசு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். நம்ம போனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த மாதிரி விழாக்களுக்கு நான் போகிறேன். ஆக்சுவலி பொதுவாக திமுகனாலே வந்து அது வந்து குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி இந்த எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் போன இது பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏன்னா நீங்கள் உள்ளேருந்தே பார்க்குறீங்க, நீங்கள் அது அனுபவிங்க, அவங்களுக்கு அந்த இது உண்டு நினைக்கிறேன். தெரியும் என்ன அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது அரசியல், அதாவது வந்து இன்னும் இப்படி கூட சொன்னாங்க, அதாவது கொல்லப்புறத்து வழியாக சிஎம் கொண்டு வர பார்க்குறாங்க. அது ஸ்டாலின் சார் சொன்னாங்க. அதாவது வந்து குடும்ப அரசியலுக்கு தலை உதாரணம் அங்கே தான். ஒரு ஜெயலலிதா கூட அவங்க கூட சொல்லும் போது சொன்னாங்க, உங்களுக்கு பிடிச்சது இது கலைஞர்கிட்ட பிடிக்காதுன்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்சது குடும்பத்தில் வச்சுக்கிற பாசம், பிடிக்காது அந்த குடும்பத்தினால மற்றவங்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றியான உங்களோட அதாவது வாரிசு அரசியல் பற்றி சொல்கிறீங்க. வாரிசு அரசியல் வந்து வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு பாயிண்டால், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் அவங்க வந்து அரசியலில் பெரிய வர்றதுக்கு கண்டிப்பாக முடியாது. மேபி வரலாம், ஒரு 1 இயர் அந்த இதில் இருக்கலாம். வெயிட் பண்ண சொல்லுங்கள். அந்த வாரிசு அரசியல்னா அதான் இப்போ அது ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுமே அவங்க அரசியல் பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அது கண்டிப்பாக பத்தாது. அதுக்கும்